ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5வது டெஸ்ட் போட்டி நாளைக்கு சிட்னியில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கான பிளேயிங் லெவனில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்திய அணியின் தொடர்ச்சியான சொதப்பல்கள் பேட்டிங்கில் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்படியே போயிட்டு இருந்துச்சா இந்திய அணி இந்த பிஜிடி தொடரை முற்றிலுமாக இழந்துவிடும் அப்படின்றதுக்காக கம்பீர் அவர்கள் டோட்டலி இப்போ பிளேயிங் லெவலை மாற்றியிருக்காரு. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மாவை முழுவதுமாக அணியிலிருந்து தூக்கிட்டு கேப்டன் பதவியை பும்ரா கிட்ட கொடுக்கறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அவரை மட்டும் தூக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலி அவர்களையும் தூக்க போறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ கோலியும் தூக்கிட்டு ரிஷப் பண்ட் அவர்களையும் வெளியே உட்கார வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக துருவ் ஜூரால உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு பதிலாக நம்ம சுப்மன் கில்ல கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கோலியோட இடத்துக்கு யார் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ சர்ப்ராஸ் கான் இருக்காரு. ஸோ அவரை தான் கொண்டு வர போறாங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சரியான முறையில் ப்ளே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அபிமன்யு ஈஸ்வரன் அவரை பேக்கப் ஓப்பனராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரை இந்த பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்திய அணியில் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ நாளைக்கு எப்படி பிளேயிங் லெவலை கொண்டு வர போறாரு, அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் அவர்கள் ஒரு ஏறுன்னு ஏறிட்டாருங்க. எல்லா பிளேயர்ஸுமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வர வச்சு சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ நான் கேப்டன்சி ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் அவருடைய கேப்டன்சி ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கோச்சா பதவியத்தை இந்த 3-4 தொடரில் தோல்வி மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த சிட்னி மேட்சில் டோட்டலி இந்தியாவின் பிளேயிங்கில் அதிரடியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது. ஸோ அதை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ டோட்டலி புதிய இந்தியன் டீமாக களமிறங்க போகிறாங்க அப்படின்றதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது, எந்தெந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்திய அணியின் இந்த பிளேயிங் லெவன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த சிட்னி மேட்சுக்கு பும்ராவுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. பட் இருந்தாலுமே அவருடைய எஃபெக்ட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ்தீப் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால இந்த ஆஸ்திரேலியா தொடர்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்திருக்கு. டெஸ்ட்டில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டான ஒரு சாய்ஸாக பிரசித் கிருஷ்ணா இருப்பார். ஸோ இந்திய அணியின் பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.